சாக் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து சாலிடிட்டியில் பேசிக்காக ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துட்டோம், a+bன்னு கொடுத்துட்டோன்னா அதை வேறு இடங்களில் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கால் பண்ணால் மட்டும் போதும். இப்போ ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன்ற இடத்துல ஆட் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட் அப்படின்றத வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து கால் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷனில் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா பராமீட்டர், அதோட டேட்டா டைப் என்ன, பராமீட்டர் அப்படின்றது இப்போ a+bன்னு ஆட் பண்ண போகிறேன்னா ஏபின்றது வந்து பராமீட்டர், அதோட டேட்டா டைப் என்ன இன்ட்டு. நம்ம அடிஷனுக்கு வந்து இன்டீஜரில் தான் கொடுப்போம். ஸோ இன்ட்டு ஆர் யூ இன்ட் நம்ம எதுனாலும் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதோட சைஸ் வந்து கொடுக்குறோம். int 256 parameter 1, அட்ரஸ்ஸு parameter 2. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். A and B அதோட டேட்டா டைப். ஃபஸ்ட்டுக்கு டேட்டா டைப் யூ இன்ட்டு, செகண்டுக்கு டேட்டா டைப் அட்ரஸ். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸில் வந்து விசிபிலிட்டி மோட் வந்து பப்ளிக் கொடுத்துக்கலாம், இன்டர்னல் கொடுத்துக்கலாம், ப்ரைவேட் கொடுத்துக்கலாம். பப்ளிக், ப்ரைவேட், இன்டர்னல் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பப்ளிக் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனை வந்து எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். அந்த கான்ட்ராக்ட்டுக்கு வெளியில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து அந்த பப்ளிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்க முடியும். இதுவே எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுவும் வந்து பப்ளிக் மேட்சாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து இன்டர்னலாக இப்போ ஒரு கான்ட்ராக்ட்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னலாக இருக்கிற கான்ட்ராக்ட்லேருந்து தான் நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண முடியும். இன்டர்னல் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். கரண்ட் கான்ட்ராக்ட் இப்போ எழுதிட்டு இருக்கோம்ல, அந்த கான்ட்ராக்ட்குள்ளேருந்து தான் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ டிரைவ்டு கான்ட்ராக்ட், இப்போ அடிஷன் அப்படின்னு இருக்குது, அதுக்கு சிமிலராக ஏதாவது இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃப்ரூட்ஸோட டிரைவ்டு கான்ட்ராக்டாக மேங்கோன்னு இன்னொரு கான்ட்ராக்ட் வச்சுருக்கேன்னா அந்த மேங்கோன்ற கான்ட்ராக்ட்லேருந்து நான் இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்ற கான்ட்ராக்டை வந்து நான் வந்து கால் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து ப்ரைவேட் அப்படின்றது வந்து கரண்ட் கான்ட்ராக்ட்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை தான் என்னால் வந்து கால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து மாடிஃபையர்ஸ் அப்படின்னா வியூ அண்ட் பியூர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வியூ ஃபங்க்ஷன் வந்து நம்மளால் வந்து அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸை வந்து ரீட் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. அந்த வேரியபிள்ஸை வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது, பட் ஆனால் ரீட் பண்ண முடியணும் அப்படின்றதுக்கு. வைல் நீங்கள் வந்து ஒரு பியூர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரீட், மாடிஃபை ரெண்டுமே வந்து உங்களால் பண்ண முடியாது. வேரியபிள்ஸை ரீட் ஆர் மாடிஃபை பண்ண முடியலை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பியூர் ஃபங்க்ஷனும் ரீட் பண்ணலாம், பட் ஆனால் மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்ற இடத்துல வியூ ஃபங்க்ஷனும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வியூ அண்ட் பியூர் ரெண்டையுமே வந்து நம்ம இன்டர்னலாகவும் கால் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் கால் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலாக கால் பண்ணும்போது நமக்கு கேஸும் வந்து கன்சியூம் பண்ணாது. இப்போ நம்ம வந்து மேத் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் வந்து எழுதுகிறோம். அதில் வந்து ஃபங்க்ஷன் வந்து நான் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து வந்து யூ இன்ட் 256 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் ஏ அப்படின்ற வேரியபிளும் பி அப்படின்ற ஒரு வேரியபிளும் நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கு வந்து டைப் வந்து யூ இன்ட், அப்புறம் சைஸ் வந்து 256 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து பப்ளிக் விசிபிலிட்டியில் நான் வந்து கொடுக்குறேன். இதுக்கு ஏன் நம்ம வந்து பியூர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பியூர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது அதை அந்த ஏவையோ அந்த பியவோ மாற்றாது. அது ஜஸ்ட் என்ன பண்ணும், ஏக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்கியா, பிக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்கியா, அதை வந்து ப்ளஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் மட்டும்தான் சொல்லும். இப்போ சில சினாரியோவில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஒரு பட்டனாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணால் எனக்கு இன்னொரு ஒரு அவுட்புட் வந்து வரணும். ஸோ அந்த கேஸில் நம்ம வந்து அதை மாடிஃபை பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம எதையுமே மாடிஃபை பண்ணலை. ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.